ஜெபம் பண்ண கடவோம். என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். என் இருதயம் தோய்ந்த போது பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களையும் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களையும் ஆண்டவரே கண்ணின் மணியைப் போல் பாதுகாத்தீரே. நீர் அவர்களுக்கு கண்மலையாய் கேடகமாய் இருந்து எல்லா தீமைகள் நிறைந்த உலகத்தின் மத்தியிலே எல்லா தீமைகளுக்கு விலைக்கு நீர் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை காணும்படியான கிருபைகளை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான புது மாதம் உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த மாதங்களாய் இருக்கட்டும். கட்டுகள் முறிக்கப்பட்ட மாதங்களாய் இருக்கட்டும். விடுதலையை பெற்ற மாதங்களாய் இருக்கட்டும். உம்முடைய சமூகத்திலிருந்து ஒத்தாசையை பெற்ற மாதங்களாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்ற பிள்ளைகளாய் இந்த புதிய மாதத்திலே புதிதான நன்மைகளை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களுடைய வாழ்க்கையின் இரட்சகர், நீர்தான் எங்களை விடுவிக்கிற நாயகர். உம்மாலின்றி வேறு யாரிடத்தில் நாங்கள் செல்ல முடியும்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல் பராமரித்து பரலோகத்தின் தேவன் தாமே தேவையான ஒத்தாசைகளை அனுப்பி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதபடியில எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு இதங்கள் 649 கீதம் 397 பாடுவோம். கர்த்தாவே யுக யுகமாய். கர்த்தாவே யுக யுகமாய்.
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போ நாடுகளைப் போல நாங்கள் மடி வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். இதயத்தில் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். புது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை தேவரீரில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இரவும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் மீது துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல்
அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து உபோசனம் செய்கின்றார். ஆகையால் கடைசியிலே நித்திய ஆனந்தி சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டல இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். தொன்னூற்று 5ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். என்னுடைய
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். காருங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வேத பாடம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்பது வேத பகுதி வாசித்து முடிந்தது. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த அவருடைய குமாரனாகிய நம்முடைய இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிகையால் பிறந்தார். ஒரு காலத்தில் ஓடப்பட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மரித்தெழுந்து எழுந்தார். பரமண்டலத்திலே சர்வவல்லவராகிய தேவனுடைய வலது வாசத்தை வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளோரை மரித்தோரை வருவார். விசுவாசிக்கிறேன். சபையும் மனசாட்சியும் பாவமன்னிப்பும் சரீரவிடுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 654 கீதம் 407 பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே.
நாம் நின்ற வண்ணமாக இந்த அருமையான மாதத்தினுடைய முதலாம் நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கன்வென்ஷன் புஸ்தகத்திலே 137வது பாடலை நாம் எல்லாரும் கருத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த கண்கள் ஏறெடுப்பேன். இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்தாக செடியோம் நீலை வாரி கொலி அகற்றிடினோம். மலைகள் பெயர்தாக செடினோம் மாறினவோ திருபயனாரோ ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ திருபயனாரோ ஆறுதல் எனக்கவரே. ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆம் ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம். அப்பா, இந்த அருமையான நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒத்தாசை அனுப்புகிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி, எதை குறித்தும் பயப்படாதபடி உமையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அந்த குட்டி சாமுவேலோடு உம்முடைய ஆலயத்திலே பேசின ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பேப்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடணைற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அருமையான புதிய மாதத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள் பெரிதல்லவா? கடந்த மாதம் முழுவதும் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக, எவ்வளவு ஆச்சரியமாக, எவ்வளவு கிருபையாக ஆண்டவரை நடத்தினார் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நம்மால் துதிக்காமல் இருக்க முடியாது. அத்தனை நன்மைகளை தந்திருக்கிறார். நம்மை சுற்றி தீமைகள் இருந்தது, நம்மை சுற்றி பயங்கள் இருந்தது, நம்மை சுற்றி வேதனைகள் இருந்தது. இந்த தீமைகள் வாழ்க்கையிலே வந்துவிடுமோ என்று சொல்லி அஞ்சி கலகி கொண்டிருந்த வேளையிலே
ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டாரே. ஆகவே இந்த அருமையான புதிய மாதத்திலும் அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிறவராக மாத்திரமல்ல, அவர் இந்த அருமையான மாதத்திலும் நன்மைகளை செய்கிற தேவனாய் கடந்து வரப் போகின்றார். நான் வாசிக்கிட்ட அருமையான திருமறை பகுதியிலே சங்கீதத்தின் புஸ்தகம் 121 சங்கீதத்தில் இருந்து ஆண்டவர் இந்த அருமையான மாதத்திலே நமக்கு கொடுக்க போகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். நிச்சயமாய் இந்த அருமையான மாதத்திலே நீங்கள் கலங்காதீர்கள், நீங்கள் கலங்க தேவையில்லை. காரணம், கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. மனிதனிடத்தில் இருந்து அல்ல, உலகத்தில் இருந்து அல்ல, தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறபடியினாலே இந்த அருமையான மாதத்திலே நீங்கள் கலங்க தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் 121 சங்கீதத்திலே ஒரு நம்பிக்கையான வார்த்தையை நமக்கு கொடுப்பதை பரிசுத்த வேதத்திலே காண முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது. யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, என் பிரச்சனைகளை சொல்லுவதற்கு நான் யாரிடத்தில் நான் செல்வேன்? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. இந்த கடன் பிரச்சனைகள் இருந்து நான் விடுதலை பெற ஒரு வழி எனக்கு உண்டாகுமா? ஒருவேளை யார் இந்த வியாதி படுக்கையிலிருந்து என்னை மாற்றக்கூடும் என்று சொல்லி அநேக கேள்விகள் மத்தியிலே உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மனிதர்கள் யார் யார் என்று கேட்கின்ற கேள்விகள், எனக்கு யார் இந்த காரியத்தை செய்ய போகின்றார்கள், இந்த சூழலில் இருந்து என்னை மீட்டெடுப்பதற்கு யாரால் கூடும் என்று சொல்லி அநேக கேள்வியோடு காணப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கேள்விகள் நம்மை சூழ்ந்து நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? கலங்காதீர்கள், கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். பயப்படாதீர்கள், கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். இந்த புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்த ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய ஒத்தாசையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுப்பி உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய தேவைகளை மனிதனிடத்திலே கேட்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள், ஒரு துன்பங்கள் வரும் பொழுது அந்த துன்பங்களை போக்குவதற்கு நம்ம அநேக நேரத்தில் நாம் பிறரை, உலகத்தை நாடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பரிசுத்த வேதத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 118 சங்கீதத்தில் 8-9 வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவர் ஓன் நீட் நெவர் டெல் டு த மேன் என்று நாம் சொல்லப்பட்டு இருக்கிறதை காண முடிகிறது. நம்முடைய சொந்த தேவைகள், நம்முடைய சொந்த காரியங்களை ஒரு நாளும் மனிதனிடத்திலே சொல்லாதீர்கள், ஒரு நாளும் பிறரிடத்திலே சொல்லாதீர்கள். நீங்கள் தேவனை சார்ந்து நம்பிக்கையாய் வாழும் பொழுது அது உங்களுக்கு நலமாய் பாக்கியமாய் இருக்கும் என்று சொல்லி சங்கீதம் 118 சங்கீதத்திலே பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவது நமக்கு நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை பற்றிக்கொள்வது நமக்கு நலம் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவையை சந்திக்கப்பட ஒத்தாசை வரும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். என்னுடைய கடன் பிரச்சனைகள் மாற ஆண்டவர் எனக்கு ஒத்தாசைகளை கொடுப்பார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். என்னுடைய வியாதிகள் மாறுவதற்கு தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். என்னுடைய வேலைக்காக, என்னுடைய தொழிலுக்காக தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி நீங்கள் முழு மனதாய் விசுவாசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, சரியான நேரத்திலே, சரியான வேளையிலே தேவன் நமக்கு ஒத்தாசையை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். ஏன் இன்னும் அற்புதம் நடக்கவில்லை, ஏன் எனக்கு உதவி கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் குழம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்திலே, சரியான தருணத்திலே நமக்கு ஒத்தாசை கொடுப்பதிலே அவர் மகிமை நிறைந்த ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய சமூகத்தில் இருந்து ஒத்தாசை அடைவதற்கு, பெறுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்?
ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையை கொடுப்பதற்கு, உதவி செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இது சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிற ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நீங்கள் சங்கீதம் 121 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கு சங்கீதக்காரன் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக முதல் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 121 முதல் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நேராக கண்களை ஏறெடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 21:1 இதை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் முன்பதாகவே ஆண்டவர் சகலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்னது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த தேவைகளை நமக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் கற்றுக்கொள்ள முடிகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் வாசித்து பாருங்கள். எகிப்தில் இருந்து அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த தேவ ஜனம் விடுவிக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராய் அவர்கள் நடந்து வருகின்றார்கள். வருகின்ற வழிகளிலே அவர்களுக்கு திடீர் தாகம் எடுக்கிறது. சூர் வனாந்தரத்திற்கு வந்து விட்டார்கள். 3 நாள் பயணம் முடிந்து விட்டது. அவரோடு கூட இருக்கிற மிருகங்களுக்கு தாகம், அவர்களுக்கு தாகம். லட்சக்கணக்கான மக்கள் தாகத்தோடு இருந்த பொழுது அந்த சூர் வனாந்தரத்திலே ஆண்டவர் நீரூற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஒருவேளை இத்தனை லட்ச ஜனங்கள் நீர் பருக வேண்டும் என்று சொன்னால், தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னால், சாதாரணமாக குடிக்க முடிய ஒரு பெரிய ஆறு அதிலே ஓடி இருக்க வேண்டும். அது நீரூற்று ஆறுகளாய் ஓடி இருந்தால் மாத்திரமே அந்த வனாந்தரத்திலே தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்கள் குடித்திருக்க முடியும். அப்போ ஒரு வனாந்தரத்திலே தண்ணீரற்ற ஒரு பகுதியிலே ஒரு கரடான ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு இடத்துல ஆண்டவர் ஏற்கனவே நீரூற்றை ஆயத்தப்படுத்தி தன் ஜனங்கள் இந்த வழியாய் வருவார்கள், அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த ஊற்றை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கேட்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நீரூற்றை வனாந்தரத்திலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்ப என்ன நடக்கிறது? மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, ஜனங்கள் தாகத்தோடு இருக்கின்றார்களே, அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு நீரூற்று கிடைக்காதா என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்த பொழுது, அவருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அந்த சூர் வனாந்தரத்திலே ஆண்டவர் நீரூற்றை புறப்பட செய்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக, உதவிக்காக தேவனை நோக்கி பார்க்கிற கண்களாய் மாறட்டும். உடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கண்களாய் மாறட்டும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்காய் மனிதனுடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்கிறது, உடைய கண்கள் தேவனை நோக்கி பார்த்தால் உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நம்ம கற்றுக் கொடுப்பதை காண முடிகிறது. இன்னைக்கு அநேக நேரத்தில் உதவிக்காய் மனிதனை நோக்கி பார்த்து ஏமாற்றப்பட்டு கண் கலங்கி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களை ஏமாற்றுவதனாலே இன்னைக்கு அநேகர் வேதனையோடு இருப்பதை காண முடிகிறது. நான் நம்பினவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே, இவர்கள் எனக்கு உதவி செய்வார் என்று நினைத்திருந்தேன், ஆனால் உதவி செய்யவில்லையே, அவர் ஏமாற்றி விட்டார் என்று சொல்லுகிற அநேகருடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் மனிதனை அல்ல, தேவனை நோக்கி பாருங்கள். இது அருமையான மாதத்திலே உடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். என்ன தேவைகளாயிருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகளாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழலாயிருந்தாலும் சரி, உடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் ஒத்தாசையை அனுப்பி ஒரு அற்புதம் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு அருமையான உண்மையான ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதனை அறிந்திருக்கிறோம். இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த ஜார்ஜ் முல்லர், அவர் வாழ்ந்த நாட்களிலே ஒரு அனாதை இல்லத்தை அவர் நடத்தி வந்தார். அதிலே 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், அனாதை குழந்தைகள் அவருடைய இல்லத்திலே வளர்ந்து வந்தார்கள். ஒரு நாள் காலையிலே அந்த விடுதி காப்பாளர் ஜார்ஜ் முல்லரிடத்தில் ஓடி வந்தார். ஐயா, நம்முடைய பிள்ளைகள் காலையிலே உணவு அருந்துவதற்கு உணவு இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி அருமையான ஜார்ஜ் முல்லர் அந்த உணவு அருந்துகிற காரியத்தை சொன்னார். உடனே ஜார்ஜ் முல்லர் சொன்னார், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி வையுங்கள், அந்த உணவு அருந்துகிற இடத்திலே ஆயத்தப்படுத்தி வையுங்கள், நான் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிற அறைக்குள் ஜார்ஜ் முல்லர் சென்று விட்டார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாருங்கள், ஜார்ஜ் முல்லர் ஜெபிக்கின்றார். சில வினாடிகள் கடந்து விட்டது. மீண்டும் வெளியே வருகின்றார். அவர்கள் எல்லாரும் உணவு அருந்துவதற்கு அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் உணவு அங்கு அந்த அநாதை இல்லத்திலே உணவு இல்லை. இப்போ ஜார்ஜ் முல்லர் சொல்லுகின்றார், வழக்கமாக உணவு அருந்துவதாக ஒரு பாடலை பாடுவீர்களே, அந்த பாடலை பாட சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். பிள்ளைகள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கின்றார்கள். அங்கே இருக்கிற இடத்திலே ஆகாரம் இல்லை, ஆனால் பாட சொல்லுகின்றார்களே என்று சொல்லி, ஆனால் ஜார்ஜ் முல்லர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி அந்த குழந்தைகள் நம்பிக்கையோடு பாடுகின்றது, வழக்கத்தோடு பாடுகின்ற பாடலை பாடுகின்றார்கள். பாருங்கள், மீண்டும் ஜார்ஜ் முல்லர் ஜெபிப்பதற்காய் அறைக்கு சென்று விட்டார். சற்று நேரத்தில் இந்த பாடல் வேலை முடிந்து அந்த பிள்ளைகள் ஆமேன் என்று சொல்லி முடித்தவுடனே வேகமாய் ஒரு பெரிய வாகனம் அந்த விடுதியின் முன்பாய் வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவர் நிரப்பி வந்து ஜார்ஜ் முல்லரை பார்க்க வேண்டும், அவர் எங்கு இருக்கிறார் என்று சொல்லி அந்த நபர் ஜார்ஜ் முல்லரை பார்க்க அவர் அறைக்கு சென்றார். பாருங்கள், ஜார்ஜ் முல்லரை பார்த்த உடனே நபர் சொன்னார், ஐயா, நான் இந்த பட்டணத்தில், இங்கிலாந்து தேசத்தில் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய பேக்கரி வைத்திருக்கிற நபர். நான் நிறைய பேக்கரிகளை ஆயத்தம் செய்து விற்பனை செய்கிறவன். நேற்று இரவு நான் என்னுடைய பேக்கரியிலிருந்து நான் வீட்டுக்கு நான் வந்தேன், படுக்கைக்கு சென்றேன், ஆனால் படுக்க முடியவில்லை. கரெக்டாக இரவு நேரத்திலே ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பினார். எழுப்பி ஒரு குறிப்பிட்ட வகையான ரொட்டியை ஆயத்தம் செய்து காலையிலே இந்த விடுதிக்கு கொண்டு போய் நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்திலே ஆண்டவர் பேசினார். ஆகவே படுக்கைக்கு சென்ற நான் மீண்டுமா என்னுடைய பேக்கரிக்கு நான் சென்று இதை ஆயத்தம் செய்து காலையிலே வேகமாய் கொண்டு வந்திருக்கிறேன், தயவு செய்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையான ஜார்ஜ் முல்லர் இடத்திலே சொன்னார். பிரியமானவர்களே, இதை பெற்றுக்கொண்டு பிள்ளைகள் சாப்பிட ஆரம்பித்தவுடனே வேகமாய் இன்னொரு நபர் ஓடி வந்தார். ஐயா, நான் இந்த பகுதி வழியாக ஒவ்வொரு நாளும் அருகில் இருக்கிற கிராமத்திற்கு பால்களை கொண்டு போகிற வாகனத்தை ஓட்டுகிறேன். அதிகாலையிலே நான் பால்களை கொண்டு வருவதற்கு நான் சென்ற பொழுது உடைய விடுதியின் அருகிலே என் வாகனம் நின்று விட்டது. நான் பல மணி நேரம் முயற்சி செய்தேன் அந்த வாகனத்தை சரி செய்வதற்கு. ஒருவேளை இந்த வாகனத்தை சரி செய்வதற்கு யாராவது அழைக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டணத்திற்கு சென்று அழைக்க வேண்டும், அது வெகு நேரம் ஆகிவிடும். ஆனால் இப்பொழுதே வெகு நேரம் ஆகிவிட்டது, அதை உள்ளே இருக்கிற பால்கள் எல்லாம் கெட்டுவிடும். ஆகவே தயவு செய்து இந்த விடுதியை நான் பார்த்தேன், இந்த பிள்ளைகளுக்கு இந்த பால்களை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த அருமையான நபர் பால்கள் முழுவதும் இந்த விடுதிக்கு கொடுத்து விட்டார். பிரியமானவர்களை, எத்தனை அற்புதம் நிறைந்த ஆண்டவர்! ஒருவேளை இந்த அருமையான குழந்தைகளுக்கு நாளை தினத்திலே தேவை உண்டு என்பதை அறிந்த ஆண்டவர் முந்தின இரவே அந்த நபரை எழுப்பி அந்த பொருளை ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சூர் வனாந்தரத்திலே நடந்து வரும் பொழுது அவர் அந்த அருமையான நீரூற்றை ஆயத்தம் செய்து வைத்திருந்தாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் இந்த விடுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு உணவை நேற்று இரவே ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். ஆனால் ஜார்ஜ் முல்லர் காலையில் தான் ஜெபிக்கிறார். ஐயா, என் குழந்தைகள் பட்டினியா இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தது. ஒருவேளை ஜார்ஜ் முல்லர் பிரபலமான ஒரு ஊழியக்காரர், ஒருவேளை தேவைகளுக்காய் மனுஷனிடத்திலே அவர் கேட்டு இருக்கலாம். அவர் ஒருவேளை தொலைபேசியின் மூலமாய் இன்றைக்கு காலை உணவு வேண்டும் என்று சொல்லியிருந்தால் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் உணவு கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஜார்ஜ் முல்லர் அப்படி செய்யவில்லை. முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு உதவி செய்யும் ஆண்டவரே, இந்த காலை உணவை கொடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருந்த அற்புதத்தை ஏற்ற வேளையிலே அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் போஷித்தார். இன்றைக்கும் அதே தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற வேளையிலே அற்புதம் செய்வார். ஏற்ற வேளையிலே உதவி செய்வதற்கு, ஒத்தாசை செய்வதற்கு அவர் வல்லமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மறந்துவிடக் கூடாது. உடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கிற கண்களாய் மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! நீங்கள் ஆண்டவரிடத்திலே நிலைத்திருந்தால், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால், ஆண்டவரிடத்திலே கேட்பது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேட்பது அனைத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். காரணம், ஒத்தாசை செய்கிறவர் ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஜார்ஜ் முல்லருக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரோ? ஜார்ஜ் முல்லருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்யாமல் இருப்பாரோ? பாருங்கள், சங்கீதக்காரன் புஸ்தகத்திலே
123 சங்கீதம் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருப்பதை போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்கிறதை போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உலகத்தில் இருக்கிற சாதாரண வேலைக்காரன் தன் எஜமான் தனக்கு உதவி செய்வார், தனக்கு சம்பளம் கொடுப்பார் என்று சொல்லி அவருடைய கைகளையே வேலைக்காரிகள் பார்ப்பதை போல, என் தேவன் எனக்கு இரக்கம் செய்யும் வரை என் கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். என் கண்கள் உலகத்தை அல்ல, மனிதனை அல்ல, நான் நம்பியிருக்கிற காரியத்தை அல்ல, தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, தேவனை நோக்கி பார்த்தால் உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக நீங்க செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் மேல் விசுவாசம் வையுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். பாருங்க, அதே 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 121 2ஆம் வசனத்துல அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும்? ஒத்தாசை வரும். அவருடைய நம்பிக்கை என்ன? எனக்கு உதவி இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து வரும். இந்த வானத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கின, இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற ஒரு திட நம்பிக்கை அவனுக்கு இருந்தது, ஒரு திட விசுவாசம் இருந்தது. ஆகவேதான் தேவன் அவனுக்கு ஒத்தாசையை கொடுத்தார். பிரியமானவர்களே, அதுவே அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் விசுவாசத்திலே தோற்று போய் விடுகிறோமே, நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஐயோ, என் வாழ்க்கையில் இது நடக்கலையே என்று சொன்ன உடனே நம்முடைய விசுவாச குறைவுகளினாலே நாம் துகழ்ந்து போகிறதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, எனக்கு உதவி செய்ய வல்லவர் இயேசு ஒருவரே, அவரிடத்திலிருந்து மாத்திரமே எனக்கு நன்மைகள் வரும், அவரிடத்திலிருந்து மாத்திரமே எனக்கு அற்புதம் நடக்கும் என்ற திட விசுவாசத்தை இந்த சங்கீதக்காரன் வைத்திருப்பதை காண முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்குடைய வாழ்க்கையில் விசுவாசம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அவிவிசுவாசம் அதிகமாக இருக்கிறபடியினாலே தேவ ஒத்தாசையை பெற முடியவில்லை. ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள், ஏன் வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள், ஏன் துர்ச்செய்திகள் வாழ்க்கையில் இருக்கிறது, ஏன் வேதனையான சம்பவங்கள், ஏன் நான் கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறேன், ஏன் வாழ்க்கையில் நன்மையை நான் பெற முடியாதா என்று துடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், உடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீங்கள் யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள்? உடைய நம்பிக்கை உலகத்தின் மேல் இருக்கிறதா? உடைய நம்பிக்கை உடைய பொருட்கள் மேல் இருக்கிறதா? உடைய நம்பிக்கை உங்களுடைய பணத்தின் மேல் இருக்கிறதா? உடைய நம்பிக்கை உங்களுடைய அந்தஸ்தின் மேல் இருக்கிறதா? இருக்கும் என்று சொன்னால் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்க முடியும்? ஜார்ஜ் முல்லரை போல நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஜார்ஜ் முல்லர் ஆண்டவரை சார்ந்து கொண்டார், ஆண்டவரை நம்பினார், ஆண்டவர் தான் எனக்கு ஒத்தாசை கொடுப்பார் என்று சொல்லி முழுமையாய் நம்பினதை போல நீங்களும் இன்றைக்கு இந்த அருமையான மாதத்தில் ஆண்டவரை நம்பி பாருங்கள். ஆண்டவரே, உமையின்றி நாங்கள் யாரிடத்தில் சொல்ல முடியும்? ஆண்டவரே, வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு, நீர்தான் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி அவரை சார்ந்து கொண்டாள். தேவ ஒத்தாசை, தேவ உதவி, தேவ இரக்கம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் என்பதிலே சந்தேகமில்லை. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற அந்த வியாகுலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. உலகத்தை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற அந்த வைரஸை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம், உங்களுக்கு ஒத்தாசை குடிக்கிற ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்களை வழிநடத்துவார், உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார் என்ற நம்பிக்கையை இங்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பதை காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கண்ணீரின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, பரிசுத்த வேதம் சொல்கிறது, தேவனை சார்ந்து கொள், அவரை நம்பு, அவரை விசுவாசி. நிச்சயமாய் உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய விசுவாசத்தை தருவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று
தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. மார்க் 11:23 சொல்கிறது, எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எவைகளை பெற்றுக்கொள்வீர் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கின்றீர்களோ விசுவாசித்து ஜெபியுங்கள், சந்தேகப்படாதிருங்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் சந்தேகமாய் காணப்படுகிறது. இதை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்து விட்டார், எனக்கு ஒத்தாசை செய்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் உறுதியாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபித்தால் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே போய் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இது நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி சந்தேகப்படாமல் ஜெபித்தால் அது அப்படியே ஆகும். இதுதான் விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? விசுவாசத்தில் எப்படி காணப்படுகிறோம்? ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஒரு கிறிஸ்தனுடைய நம்பிக்கையை கனப்படுத்துகிறார். நீ ஆண்டவரை முழுமையாய் சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் தன்னுடைய ஒத்தாசையை நமக்கு அனுப்புவதிலே அவர் வல்லமை நிறைந்த ஆண்டவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக, ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். முதலாவது நான் சொன்னேன், உன் கண்களை கர்த்தருக்கு நேராய் ஏறெடுத்தால் தேவன் ஒத்தாசை கொடுப்பார். இரண்டாவது, நீ ஆண்டவரை விசுவாசித்தால் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், ஒத்தாசை அனுப்புவார் என்று சொன்னேன். மூன்றாவதாக, பிறருக்கு உதவி செய்தால் ஆண்டவரும் உனக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீர் மற்றவருக்கு உதவி செய்தால் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது? உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? அதாவது எவன் உதவி செய்கின்றானோ அவனுக்கு கர்த்தரிடத்தில் இருந்து உதவி வரும். எவன் பிறருக்கு நன்மை செய்கின்றானோ அவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வரும். எவன் ஒருவன் பிறருக்கு உதவி செய்கின்றானோ அவனுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார், அவனுடைய வாழ்க்கையில ஒத்தாசை அனுப்புவார் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உதவி செய்கிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? இது அருமையான நாட்களில பிறரை நேசிக்கின்றோமா? பிறரை துன்பப்படுத்துகிறோமா? உடைய வார்த்தைகளினாலே உடைய செயல்களினாலே பிறருக்கு நீங்கள் துன்பத்தை கொடுக்கின்றீர்களா? இல்லை நீங்கள் பிறருக்கு உதவி செய்கிற காரியத்தை செய்கிறீர்களா என்பதை இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்தில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கின்றார். நீங்கள் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல், இப்படிப்பட்ட செயல்களின் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிறரை நேசியுங்கள். உடைய இருதயம் நேசிக்கிற இருதயமாய் மாறட்டும், பிறர் மேல் இரக்கமுள்ள இருதயமாய் மாறட்டும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம இருதயம் கடினமாய் இருக்கிறபடினால ஆண்டவருடைய கரங்களும் நீட்டப்படாமல் இருக்கிறது. நம்ம அநேக நேரத்தில் நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறபடினால ஆண்டவரால் நன்மைகளை செய்ய முடியாதபடி இருக்கிறது. மற்றவர்களை குறித்த அக்கறை இருந்தால் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். மற்றவர் மேல் கரிசனை உள்ளவராய் இருந்தால் நிச்சயமாய் நம்மேல் ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. நல்ல ஒரு உதாரணம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 36ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது தொர்க்காள் என்ற விதவை பெண்ணை குறித்து அந்த அருமையான பகுதியிலே காண்கின்றோம். இந்த தொர்க்காள் யார்? அவள் உயிரோடு வாழ்ந்த பொழுது அநேக ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு ஆடைகளை செய்து கொடுத்த ஒரு விதவை பெண், ஆடைகளை செய்து உதவி செய்த ஒரு பெண். ஒரு நாளிலே திடீரென்று தொர்க்காள் இறந்து விடுகின்றாள். இப்படி உதவி செய்த பெண் இறந்தவுடனே அவருடைய கரத்திலே உதவி பெற்ற அநேக ஏழைகள், அநேக விதவைகள் வந்து, ஐயா, தொர்க்காள் உயிரோடு இருந்த பொழுது எனக்கு எத்தனை ஆடைகளை கொடுத்தாள்,
எத்தனை துணிகளை கொடுத்தாள் என்று சொல்லி அழுந்து புலம்பிக் கொண்டிருந்த பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்த சீடனாகிய பேதுரு, இந்த தொற்காள் இன்னும் வாழ வேண்டும், இவள் அநேக உதவி செய்த பெண்ணா இருக்கின்றாளே, இவள் சாகக்கூடாது என்று சொல்லி செத்து பிணமாய் கிடந்த துர்காளை பார்த்து அவர் ஜெபிக்கிறதை காண முடிகிறது. நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் மீண்டும் உதவி செய்கின்றார், துர்காளை உயிரோடு எழுப்புகின்றாள். இவளுடைய வாழ்க்கை இன்னும் இந்த உலகத்திற்கு தேவை, இவள் அநேகருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றாளே, இவள் மறைந்து போகக்கூடாது என்று சொல்லி பேதுருவின் மூலமாய் ஆண்டவர் அற்புதம் செய்து உயிரோடு துர்காளை எழுப்புவதை காண முடிகிறது. இந்த அற்புதம் எப்படி நடந்தது? துர்காள் பிறருக்கு உதவி செய்தபடியினால் ஆண்டவரும் துர்காள் மரித்த பொழுது உதவி செய்து அவளை ஜீவனோடு எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்கிற பண்புகள் காணப்படுகிறதா? இது அருமையான புதிய மாதத்தின் காலை வேளையில பரிசுத்த ஆவியாளர் மிக தெளிவாய் சொல்கிறார், இந்த அருமையான மாதத்துல நான் நிச்சயமாய் உனக்கு ஒத்தாசை கொடுப்பேன், நிச்சயமாய் உதவி செய்வேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம், உடைய கண்கள் உலகத்தை அல்ல ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் ஆண்டவரை சார்ந்த விசுவாசமாய் இருக்கட்டும். எதை குறித்தும் சந்தேகப்படாமல் நம்பிக்கையோடு ஜெபித்து பாருங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது இயேசு நிச்சயமாய் அற்புதம் செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறருக்கு உதவி செய்யுங்கள், ஆண்டவரும் உங்களுக்கு உதவி செய்வார். செய்து பாருங்கள். இது அருமையான மாதத்துல தேவ ஒத்தாசை ஏற்ற வேளையிலே சரியான நேரத்திலே இறைவன் இயேசுவுடைய வாழ்க்கையில கொடுப்பதற்கு உண்மையில தேவனாய் இருக்கிறார். அவர் பச்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். யாரெல்லாம் அவரிடத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கின்றீர்களோ, நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றீர்களோ, பிறருக்கு உதவி செய்கிற இருதயத்தோடு ஜெபிக்கின்றீர்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் இந்த அருமையான மாதத்துல எந்த சூழலாய் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாய் இருந்தாலும் சரி, எந்த தேவைகளாய் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் தன்னுடைய ஒத்தாசையை ஆண்டவர் அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட அற்புதத்தை இறைவன் இயேசு இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் நிறைவாய் செய்வார் என்று சொல்லி நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்து உங்களை நன்மையினால் நிரப்பி மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் ஆசீர்வாதமுண்டாவது. ஜெபம் செய்வோம். இந்த அருமையான வேளையில் நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டாரே. ஆண்டவருடைய பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், உங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி பக்தன் சொன்னானே, அவன் ஏறெடுத்த பொழுது தேவ ஒத்தாசையை பெற்றுக்கொண்டான். ஆகவே நீங்களும் கலங்க தேவையில்லை. இது அருமையான மாதத்தில் நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த கலக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டு. உடைய வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு. உடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு ஆரம்பம் உண்டு என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவை வைத்திருப்பார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. உடைய பிள்ளைகளை குறித்து கலங்குகின்றீர்களோ, உடைய குடும்பத்தை குறித்து கலங்குகின்றீர்களோ, உடைய எதிர்காலத்தை குறித்து கலங்குகின்றீர்களோ, உடைய தொழிலை குறித்து கலங்குகின்றீர்களோ, உடைய பிரச்சனைகளை குறித்து கலங்குகின்றீர்களோ, உடைய வியாகுலத்தை குறித்து கலங்குகின்றீர்களோ, உடைய வியாதியை குறித்து, கடனை குறித்து கலங்குகின்றீர்களோ, கலங்க தேவையில்லை. உடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். இந்த அருமையான நாளில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த மாதத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகின்றார். உடைய கண்கள் உலகத்தை நோக்கி பார்த்து பார்த்து ஏமாற்று போய்விட்டதே. மனிதரை நம்பி நம்பி சோர்ந்து போய்விட்டீர்களே. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய் அழைக்கப்படுகிறீர்கள். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே,
எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னதை போல இந்த மாதத்திலே உலகத்தை படைத்த ஆண்டவர் நிச்சயமா எனக்கு ஒரு அனுக்கிரகத்தை செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய அற்புதத்தை, உடைய ஒத்தாசையை, உதவியை நீர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவருடைய திருகரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய பரிசுத்த வேதத்தில் நான் கண்டோமே, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லால் நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீரேன். அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளாய் ஊற்றுவீராக. அபிவிசுவாசத்தின் ஆவியை எங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, பெருமூச்சை மாற்றுவீராக. ஆண்டவரே, அவருடைய துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக, தீமைகளை விளக்குவீராக. இனி தடைகள் வரக்கூடாது, விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழட்டும் அப்பா. தேவ சமாதானத்தினால் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக தேவ சமாதானத்தின் வல்லமை கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் கிரியைகள் நடைபெற நீர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்பும் மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 657 கீதம் 40 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 657 கீதம் 40. எல்லாருக்கும் மா உன்னதர். வாழ்க
எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் என்றும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.